நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சேலம் மாவட்டம் கூடலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிழக்குப்பாளையம் மேட்டுக்காடு பகுதியில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் தனியார் இரும்பு உருக்கு ஆலை கட்டுமான பணி நடந்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து ஆலை நிர்வாகத்திடம் பல முறை கூறியும் கட்டுமான பணி தொடர்வதால் விவசாயம் பாதிக்கும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதித்து பல்வேறு நோய்கள் ஏற்படும் என கூறி அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சுமார் 30 நிமிடம் போராட்டம் நடந்தது. பின் காவல்துறையினர் புகாரை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் அடிப்படையில் அனைவரும் சமாதானம் அடைந்து கலைந்து சென்றனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சிங்காரவேலன். கண்டகுளமாணிக்கம் கிராமம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நாங்கள் மக்கள்லாம் ஒரு 500 பேர் வந்திருக்கோம் காக்காப்பாளையம் காவல் நிலையத்துக்கு. எதுக்கு அப்படின்னா, கூடலூர் கிராமம் மேட்டுக்காடு அப்படிங்கிற இடத்துல ஸ்டீல் பிளான்ட் அமைக்கணும்னு சொல்லிட்டு தினகரங்கிறவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து வேலையை ஆரம்பித்தார். அப்போவே நாங்கள் ஒரு 500 பேர் வந்து மனு கொடுத்தோம். கலெக்டரேட்டில் போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் மனு கொடுத்தோம். அவங்க வந்து விசாரிச்சுட்டு அப்போ வந்து அந்த தினகரன் வந்துட்டு எங்கள் ஊர் பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. நான் வந்து பொதுமக்கள் வேண்டாம் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்டீல் பிளான்ட் அமைக்க மாட்டேன், நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்தமாதிரி நீங்கள் எந்த இதுவுமே நீங்கள் வருத்தப்பட வேணும், நான் இங்கே இந்த இடத்துல வந்து எந்த ஸ்டீல் பிளான்ட் அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தாரு. அதை நம்பி நாங்களும் சரின்னு சொல்லி விட்டுட்டோம். இவ்வளோ நாளும் அவரும் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கல. இப்போ ரீசனாக வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து மீண்டும் அங்கே அமைக்கிற மாதிரி வந்து எல்லா பொருளையும் கொண்டாந்து போட்டார். என்னங்க நீங்கள் வந்து எந்த ஸ்டீல் பிளான்ட்டும் அமைக்கலன்னு சொன்னீங்க, மறுபடியும் வந்து பொருள் போடுறீங்க அப்படிங்கிறப்ப, இல்லை நான் பண்ணுவேன், என்கிட்ட வந்து இது இருக்குது, நாங்கள் உங்களுக்காகலாம் வந்து நான் வந்து நிறுத்த முடியாது, மக்கள் சொல்லி நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னார். அது சம்மந்தமாக சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து புகார் கொடுத்துருக்குறோம். எங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டாரத்தில் ஒரு 500 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. எல்லாருமே அங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி தான் பொழைச்சிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த பிளான்ட் அங்கே வந்துச்சுன்னா எங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து உடனே குறைஞ்சி போயிடும். ஏன்னா ஒரு 100 மீட்டருக்கு வந்து தண்ணியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்கிற பிளான்ட்லேயே இருக்குது, உள்ள டிடிசி அப்ரூவல் இருக்கிற அந்த பிளான்ட்லேயே அது இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்டீல் பிளான்ட்டு எங்களுக்கு வேணாங்க. அதேமாதிரி சுற்றி கிழக்குப்பாளையம், அரியாம்பாளையம், கூடலூர் இதெல்லாம் வந்து அங்கன்வாடி இருக்குது. குழந்தைங்க வந்து அங்கன்வாடியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் வந்து 3 ஸ்கூல் இருக்குது. எல்லோரும் சுற்றி தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே சுற்றியும் பார்த்தீங்கன்னா 500 வீடு இருக்குது. அவர் எங்கே கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரோ அதை சுற்றி வந்து 500 வீடு இருக்குது. அவங்களால வந்து வரக்கூடிய புகை, இதனால் வந்து கேன்சர் வரக்கூடிய இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாமளும் டாக்டர்கிட்டலாம் கேட்டோம், அது அமைச்சா கண்டிப்பாக வரும், அதிகப்படியான இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மக்களுக்கு எங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான இருக்கிற அந்த திட்டம் வந்து எங்களுக்கு வேணாம், அந்த கம்பெனி ஸ்டீல் பிளான்ட் கம்பெனி வேண்டாம். அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதை எங்களுடைய 500 குடும்பத்தினுடைய இதை நீங்கள் கேர் எடுத்து எங்களுக்கு அந்த கம்பெனி வர வேண்டாமல் தடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பேர் என்ன? சீனிவாசன்.